ராகு கேது பயிற்சி பார்க்கும் பொழுது இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ 2க்கு வர போகிறாங்க. அடுத்து கேது பகவான் 9லிருந்து 8ஆம் இடத்துக்கு வரார். பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் மகர ராசிக்கு பார்க்கும்போது சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இவ்வளோ நாள் 7.5 சனியிலிருந்து வெளிவந்து 3ஆம் இடத்துல இருந்த 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது அவங்க எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கணும். அதை சனி பகவான் கண்டிப்பாக செஞ்சிருவார். அப்படி பார்க்கும்போது இந்த ராகு கேதுவுடைய தாக்கம் வந்து பெரிதளவுக்கு அவங்களுக்கு, ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்க சனியோட பாசிட்டிவ் வந்து இந்த இந்த இதனால் வரக்கூடிய தடைகளை நிச்சயம் குறைக்கும். எந்த சூழ்நிலையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது இந்த சனி பெயர்ச்சி. அதனால் வந்து ராகு கேது பயிற்சி பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சனியோட அனுகிரகம் முழுமையாக இருக்குது. இருந்தாலும் பேச்சில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை செய்யக்கூடாது. பொருளாதாரங்களில் சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். தேவையில்லை வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாவே அவங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம அதுக்கான பரிகாரங்கள்லாம் சரியான பரிகாரங்களை பண்ணும் பொழுது நமக்கு வந்து பிரச்சனைகள் குறைஞ்சி அவங்க சனியால் வரக்கூடிய பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான பரிகாரம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். வண்டலூர் ஜூக்கு வந்து ஒரு நாள் சனிக்கிழமையில் போயிட்டு வண்டலூர் ஜூ போயிட்டு வர்றது ஒரு அற்புதமான பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாவது லாங்குவேஜஸ் படிக்கிறது, தமிழ் இங்கிலீஷ் தவிர ஹிந்தி, உங்களுக்கு ஜெர்மன் பிடிக்கிற ஜெர்மன் ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி புதுசாக லாங்குவேஜ் வந்து படிக்கிறது கற்றுக்கிறது ஒரு சூப்பரான பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து பைனாப்பிள் கேசரி கொடுக்கறது ஒரு சூப்பரான பரிகாரம்.